சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வார் முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானை நோக்கி பல பல விண்ணப்பங்களை செய்தார். முதலிலே எம்பெருமானுடைய பல பல நிலைகளை எல்லாம் அனுபவித்து அதிலேயும் முடிவிலே அர்ச்சாவதாரத்தை எல்லாம் மிக விரிவாக திருவரங்கம் பெரிய கோவிலே 7 பாசுரங்களாலே, திருக்குழந்தையிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை 6 பாசுரங்களாலே, மற்றும் திருக்குறுங்குடி இன்னும் சில திவ்யதேசங்கள், அதாவது திரு ஊரகம், திரு பாடகம், திரு வெக்கா போன்ற திவ்யதேசங்கள், பல திவ்யதேசங்களை அனுபவித்தார். அதற்கு பிறகு எம்பெருமானிடத்திலே தாம் விரும்புகின்ற பயனாக அவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்கின்ற அந்த அவாவை பல பல பாசுரங்களிலே வெளியிட்டார். இறுதியாக அவர் கீழே 111வது பாசுரத்திலே எம்பெருமானை பார்த்து, உன்னை ஏசினவர்களும் உய்ந்து போனார்கள் என்று இருக்கின்ற பொழுது அடியேனுடைய வார்த்தைகளை நீ குறிக்கொள்ளாமல் போக முடியுமா என்பதாக எம்பெருமானை ஏசின சிசுபாலன், வாலி முதலானவர்களும் கூட முடிவிலே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விட்டார்கள். அப்படி அந்த எம்பெருமானை வல்லவா பழித்தவர்க்கும் எய்தலாகும் என்பர், உன்னை வந்து எய்தலாகும் என்பர். ஆகையினாலே நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள். நான் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் நான் செய்திருக்கிற குற்றங்கள் அனைத்தையும் நீ நற்றமாகவே கொண்டு உன்னுடைய வாத்சல்ய குணத்தை என்னிடத்திலே பெருகவிட வேண்டும் என்பதாக அந்த எம்பெருமானை பார்த்து பிரார்த்தித்துக் கொண்டார் ஆழ்வார். அதற்கு பிறகு ஆழ்வார் என்ன செய்தார் என்றால், தம்முடைய நெஞ்சை பார்த்து உபதேசம் செய்ய தொடங்குகிறார். நெஞ்சே, இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கிற பொழுது, அதாவது குற்றங்களையும் நற்றமாக கொள்ளுபவனாக ஒருத்தன் இருக்கிற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானைத்தான் துதிக்க வேண்டும் என்று நெஞ்சை பார்த்து சொன்னாராம். உடனே நெஞ்சு என்ன சொல்லுகிறது? அதற்கென்ன துதித்தால் போயிற்று, இன்றைக்கே என்ற அவசியம், பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று கூட நெஞ்சு சொல்லி இருக்குமோ? உடனே ஆழ்வார் நெஞ்சை பார்த்து, அப்படியெல்லாம் நினைக்காதே, இப்பொழுதே சொல். ஏனென்றால் இந்த நாள்களானவை நமக்கு கழிந்து கொண்டே வருகின்றனவே. நம்முடைய ஆயுசு எப்படி கழிகிறது என்றால் அது நினைத்து பார்ப்பதற்கு முன்னாலே முடிந்து விடுகிறது. ஆகையினாலே இப்படியெல்லாம் நமக்கு மூப்பு வந்து அடையக்கூடிய நாளாக ஆகிவிட்டது. ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானுடைய திருநாமத்தை, எம்பெருமானையே நினைக்க வேண்டும் என்று தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். நோய்மை பொன்னி மூப்பெய்தி மாடு நாளதாதலால் வணங்கி வாழ்த்தன் நெஞ்சமே ஆறாதாக நன்மையன்னு நன்குணர்ந்ததன்னியும் மேல்விலாத போகம் நல்க வேண்டுமால பாதமே. வாள்களாகி நாள்கள் செல்ல என்கின்றார். நம்முடைய நாள்கள் வாள்களாகி செல்ல என்று பொருள். அதாவது நம்முடைய ஆயுள் என்பது இருக்கிறதா, அந்த ஆயுளிலே அந்த நாள்கள் எல்லாம் எப்படி செல்லுகின்றன என்றால் வாள்களாகி செல்லுகின்றன என்கிறார். ஒரு மரத்தை அறுக்கின்ற வாள் அது என்ன செய்கிறது? முன்னே போகிற பொழுது ஒரு பகுதியை அறுக்கிறதாம், மறுபடியும் பின்னே வருகிற பொழுது ஒரு பகுதியை அறுக்கிறதாம். இப்படியே முன்னேயும் பின்னேயும் சென்று அது மரத்தை முழுவதுமாக அறுத்து விடுகிறது. அதுபோல என்ன ஆகிறது இங்கே என்றால், நாள்கள் வாள்களாகி செல்ல, நாள்களானவை நம்முடைய ஆயுளை அறுக்கின்ற வாழ் போல அவை அப்படி கழிந்து விடுகின்றன. அதற்கு நடுவிலே நோய்மை வியாதிகள் ஏற்படுகின்றன. அதற்கு மேலே குன்றி உடலிலே பலம் குன்றி விடுகிறது. மூப்புயெய்தி என்று நம்மாலே காரியம் செய்ய முடியாதபடி, செயல்களை செய்ய முடியாதபடி அந்த வயோதிகம் கிழத்தனம் வந்து சேர்ந்து விடுகிறது. அதற்கு மேலே மாடு நாளதாதலால், மாளும் நாள் என்னால் மாண்டு போகின்ற நாளும் வந்து விடுகிறது. தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் கூட தெரிவித்தார் அல்லவா, அது எப்படிப்பட்டது என்றால் இதெல்லாம் சொல்லவே முடியாது வாயாலே என்று ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் அதை தம்முடைய திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதலிலேயே ஒரு 5-6 பாசுரங்களுக்குள்ளேயே அவர் அதை காட்டினார். வேதனூர் பிராயன் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும், நின்ன 15 ஆண்டு பேதை பாலகன்
அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் என்று இப்படி அவர் அருளி செய்தார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாரை பின்பற்றி. ஆக இங்கே திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார், வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பு எய்தி மாளும் நாள் அது ஆதலால். ஆகினாலே என் நெஞ்சமே, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆளதாகும் நன்மை என்று நன்குணர்ந்து நமக்கு எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தலே மிக உயர்ந்த நன்மை. ஆளது ஆகுதல் அதுதான் நன்மை என்று நன்றாக உணர்ந்து அந்த எம்பெருமானை வணங்கி வாழ்த்து என்கிறார். அந்த எம்பெருமானை வணங்கி வாழ்த்து, அப்படி வாழ்த்த வேண்டும் நீ. அது மட்டுமல்லாமல் மால பாதமே மீழ்விலாத போகம் என்று எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கிறதே அதுதான் மீட்சி இல்லாத போகம். நாம் இங்கே இருந்து கொண்டு எத்தனை நாள் இருந்தாலும் துன்பத்தைத்தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விட்டோமானால் அங்கே நாம் அடைகிற இன்பம் அதுதான் உயர்ந்த இன்பம், அதுதான் அழியாத இன்பம். ஆகையினாலே அது நல்க வேண்டும். அதாவது அதை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று நெஞ்சை பார்த்து நீதான் அந்த போகத்தை நல்க வேண்டும் என்றால் என்ன பொருள் அதற்கு? என்னால் அந்த எம்பெருமானை நெஞ்சு இவரோடு இசைந்து அந்த எம்பெருமானை வாழ்த்த வேண்டுமாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். மீழ்விலாத போகம் என்னால் அது எம்பெருமானுடைய மால பாதம், அதை நீ எனக்கு நல்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசித்தார். அதற்கு அடுத்தபடியாக இதே போன்ற கருத்தைத்தான் அடுத்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார். அது என்ன தெரிவிக்கிறார் என்றால், எப்பேற்பட்ட உயர்ந்த பாபத்தை செய்தவனுக்கும் கூட அந்த பாபத்தை போக்கினவன் எம்பெருமான். அதுபோல நாம் ஏதாவது குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் மன்னித்து நம்மையும் ஏற்றுக்கொண்டு அந்த எம்பெருமான் நமக்கும் அருள் செய்வான். ஆகினாலே நெஞ்சே அவனையே நீ பற்றியிரு என்று அடுத்தபடியாக 113வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வெண்டலை புலங்கலங்க உண்டபாதகத்தன் பந்துயர்கடா அலங்கன்மார் விவாதனே கொடுத்தவன் அடுத்ததீர் அலங்கொள்வாரன் அண்ண மன்னம் என்ன வாழி நஞ்சமே. சலங்கலந்த செஞ்சடை என்னால் அதாவது ருத்ரனுக்கு எம்பெருமான் நீக்கின ஒரு பெரிய சாபம், அதை தெரிவிக்கிறார். ருத்ரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருந்தது. அந்த சாபத்தை நீக்கினவன் யார் என்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதை தெரிவிக்கிறார். ருத்ரன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்னால் சலங்கலந்த செஞ்சடை, ஜலத்தை தன்னுடைய சடையிலே கலந்து கொண்டிருக்கிறான் என்னால் கங்கையை தலையிலே தரித்திருக்கிறான் என்பது பொருள். இதிலிருந்தே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் அந்த கங்கையானது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தீர்த்தம். அதை அந்த ருத்ரனானவன் தன்னுடைய தலையிலே தரித்திருக்கிறான் அல்லவா, அதை தெரிவித்தார். சலங்கலந்த செஞ்சடை. அதற்கு மேலே கருத்த கண்டன் என்னால் அவன் கருத்த கண்டத்தை உடையவன். திருப்பார்கடலை கடைந்த பொழுது அதிலே முதலிலே ஆலகால விஷம் என்பது வந்தது. அந்த விஷத்தை ருத்ரனுடைய கையிலே கொடுத்தான் எம்பெருமான். உடனே ருத்ரன் அதை விழுங்கினான் என்று பகவானுடைய நியமனமடியாக அவன் அந்த காரியத்தை செய்தபடியினாலே அவனுக்கு கழுத்திலே விஷம் தங்கி அவனுக்கு நீலகண்டன் என்றும் காலகண்டன் என்றும் எல்லாம் பெயர் ஏற்பட்டது அல்லவா. அதைத்தான் தெரிவிக்கிறார். கருத்த கண்டன் அவன் என்ன செய்தான்? வெண்டலை புலங்கலங்க உண்டபாதகத்தன். அவன் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்ததாம் ஒரு காலத்திலே. ருத்ரனுக்கும் இவனுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். ஆஹா, இது இருவருக்கும் 5 தலைகள் இருந்தால் யார் எவர் என்ற குழப்பம் ஏற்படும் என்று கருதி என்ன செய்தான்? தன்னுடைய இடது கையினுடைய அந்த கட்டை விரலாலே வாமாங்கோக்குர நகாக்கிரேன சின்னம் மயா என்று ருத்ரனே தெரிவித்தபடி தன்னுடைய இடது கை கட்டை விரலாலே அந்த பிரம்மாவனுடைய 5வது தலையை கிள்ளி எடுத்து விட்டான். ஆனால் என்ன ஆயிற்று? அந்த தலையானது அந்த ருத்ரனுடைய கையோடையே ஒட்டி கொண்டு விட்டது. அந்த கபாலம் இவனுடைய கையை விட்டு அகலவில்லை. என்ன செய்து பார்த்தும் அது அகலவில்லை. அவனுக்கு கபாலி என்றே பெயரும் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது ஒரு அசரீரி சொல்லிற்று. என்ன சொல்லிற்று என்னால், நீ உலகமெங்கும் திரிந்து பிச்சை எடுக்க வேண்டும். அப்படி பிச்சை எடுக்கின்ற பொழுதோ என்றைக்கு இந்த கபாலம் நிறைகிறதோ அன்றைக்குத்தான் அது உன்னுடைய கையை விட்டு அகலும் என்று தெரிவித்ததான். உடனே இவனும் கூட எல்லா இடத்திலும் இருந்து சென்று அப்படி பிச்சை எடுத்து திரிந்தான். பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் முண்டியான் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இப்படி இவனும்
எல்லா இடத்திலும் பிட்சை எடுத்தான். ஆனால் அது எங்கும் நிறையவில்லை. பதரிகாசிரமத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் நரநாராயண அவதாரம் எடுத்து அங்கே நாராயணனாக தவம் செய்து கொண்டிருந்த காலத்திலே அவனிடத்திலே போய் பிட்சை எடுத்தான். அந்த இடத்திலே எம்பெருமான் என்ன செய்தான்? வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு திரியும் பெரியோன் அவன் சென்று உலகேழும் திரியும் பெரியோன் அவன் சென்றான். சென்று நாராயணனிடத்திலே என்ன பிரார்த்தித்தான்? என் எந்தாய் சாபந்தீர் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டான். உடனே எம்பெருமான் இலங்கு அமுதநீர் திருமார்பில் தந்தான் என்று தன்னுடைய மார்பில் இருந்து அப்படி நீரை ஸ்வேத பிந்துவை அல்லது ரத்தத்தை வழித்து அந்த கபாலத்திலே சேர்த்தான். உடனே அந்த கபாலம் கையை விட்டு அகன்று விட்டது. அது கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்து விட்டதாம். இன்றைக்கும் நாம் பதரிகாசிரமத்திலே சென்றோமானால் அங்கே பிரம்ம கபாலம் என்று ஒன்று இருப்பதை நாம் அங்கே காண்கிறோம். அதை தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே. ஆழ்வார் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அப்படி அவன் சென்றவன் என்ன செய்தான் என்றால், அப்படி புலங்கலங்க உண்டபாதகத்தன் வன் துயர் கெடா, அவனுடைய துயர் கெடும்படியாக அலங்கல் மார்பில் வாசநீர் கொடுத்தவன் என்று தன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய வாசநீர் அதை அதிலே சேர்த்தான். அப்படிப்பட்டவனுடைய அடுத்த சீர் அவனுடைய கல்யாண குணங்கள், அப்படி மார்பிலே இருக்கிற வேர்வையை கொடுத்து அவனுடைய பாபத்தை சாபத்தை தீர்த்தானே, ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்தானே ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய சீரனால் கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களை வாயார துதிக்க வேண்டும் என்று தம்முடைய நெஞ்சுக்கு சொல்லுகின்றார். அப்படி அலங்கல்வார்மில் வாசநீர் கொடுத்தவன் அடுத்த சீர் நலங்கொள்வாழ் வாய்மை எண்ணும் வண்ணம் எண்ணும் வாழி நெஞ்சமே என்று நலங்கொள் வாய்மை எண்ணும் வண்ணம் என்ன, அது எப்பொழுதும் வாயிலே வைத்துக் கொண்டு அதையே துதித்து கொண்டிருக்கிற வண்ணம் அது எப்படிப்பட்ட நிலை என்று அதை நெஞ்சமே நீ எண்ணு, அதையே துதித்துக் கொண்டிரு, அதையே நினைத்துக் கொண்டிரு என்று தெரிவிக்கின்றார். ஆக இதிலிருந்து என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், கீழ்ப்பாசுரத்திலே அவன் எப்படிப்பட்ட குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தையும் நற்றமாக கொள்ளுபவன் என்று குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்று எம்பெருமானையே பிரார்த்தித்தார். அதே போல குற்றமே செய்தவன் ஒருத்தன் யாரென்றால் தன்னுடைய தகப்பனான பிரம்மாவுடைய தலையே கிள்ளி பெரிய பாதகம், அது குரு பாதகம் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட பாதகத்தை செய்தான். அந்த பாதகத்தையும் எம்பெருமான் தீர்த்தான் அல்லவா? அப்படி தீர்த்தவனை நெஞ்சமே நீ எண்ணிக்கொண்டிரு என்று இந்த பாசுரத்திலே தம்முடைய நெஞ்சை குறித்து உபதேசித்தார். இன்னும் ஆழ்வாருடைய அருளிச் செயல் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.